இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஜெபமே ஜெயம் என்பதை ஒவ்வொரு மகனும் ஆய்ந்து உணரப்பட வேண்டும். அந்த ஜெபிப்பது இது உலகப்பரமான நிலை அல்ல, மாறாக ஆவிலே நிறைந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிற பைபிளை பார்க்கிறோம், தூய ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கணும் என்று. அப்பொழுதுதான் எல்லாம் நமக்கு தெளிவாயிருக்கின்றது. எனவே தூயாவின் துணை கொண்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டுடைய இணைகின்றோம், அவருடைய அருளும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உண்மையாகவே அது எனக்குள் இருக்கிற ஒரு பெரிய பாரமாக இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய மக்களிலே இன்னும் அநேகர் ஆவிக்குரிய நிலையிலே வந்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி இறை வார்த்தைகளோடு கூட ஜெபித்து ஆண்டவரை அனுபவிக்கப்படவில்லை. எனவே நாளிலே ஆவிலே நிறைந்து ஜெபிக்க வேண்டும் என்று எல்லா மக்களும், இறுதி நாட்களிலே மாந்தர் யாவரும் ஆவி பிழிவு எல்லா மக்களும் ஆவிலே நிரம்பி பாடி துதித்து ஜெபிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி, ஆவியானவரே உமக்கு நன்றி, எங்களை உருவாக்கினவரே படைத்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி, தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாடி தேடி வருகிற எல்லா மக்களையும் உமது கரங்களிலே பொற்கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, இதோ இந்த நாளிலே உம்மை தேடி வருகின்ற மக்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே அவர்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. யோவான் நற்செய்தி 4:24 படி ஆண்டவரே, கடவுள் உருவமற்றவர், அவர்களை தொழுகிறவர்கள் உண்மையாய் ஆவிக்குரிய நிலையில் தொழ வேண்டும் என்று ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே உமக்கு நன்றி. உலக பிரமாணமான காரியங்களில் மட்டும் ஜெபிக்காமல் ஆண்டவரே தன்னுடைய பரிசுத்த தனத்திலே ஆன்மீக நலத்திலே ஒவ்வொருவரும் ஜெபிக்க ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவே ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. வெளி தோற்றத்துக்காக ஜெபிக்காமல் ஆண்டவரே உள்ளத்திலே உள்ளத்திலே உம்மை நினைத்து ஆண்டவரே, உமது செயல்களை நினைத்து ஆண்டவரே துதிக்கக்கூடிய ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற்றுவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ரோமியர் 8:26 படி ஆண்டவரே, இயேசுவே ஒவ்வொருவரும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியவில்லை ஆண்டவரே. ஆனால் தூய ஆவியானவர் ஆண்டவரே நீர் துணை செய்வதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் துணை செய்வீராக ஆண்டவரே. கவலை கண்ணீர்கள் எல்லாம் மறந்து ஆண்டவரே உம்மையே கண்கொண்டு பார்க்க ஆண்டவரே அவர்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஆற்றலை தருவீராக ஆவியானவரே, ஆற்றலை தாரும் ஆண்டவரே. தாரும் இயேசுவே உமக்கு நன்றி. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் கூடி ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரே. குடும்பங்களிலே கூடி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. திருச்சபையிலே பங்கிலே ஒவ்வொரு மக்களும் கூடி ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் தாரும் ஆண்டவரே. இந்த உலகத்திற்காக, தந்தையர்களுக்காக, நோய்வாய்ப்பட்டவர்களுக்காக, எல்லாருக்காகவும் ஜெபிக்கக்கூடிய மனநிலையை தாரும் ஆண்டவரே. எல்லா மக்களும் உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலையும் கொடும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்குள்ளாக வாசம் செய்கிற தூய ஆவியானவரே, இதோ அந்நாளிலே திரு தூதர்கள் மேல் ஆவியானவரை பொழிந்து உலகம் எங்கும் எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே உங்கள் நற்செய்தி ஒளிபரப்புவது போல ஆண்டவரே எல்லா மக்களுக்கும் தூய ஆவியின் ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியம் எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தூய ஆவியானவரே, உம் சித்தம் போல உம் மக்களை வழிநடத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே,
பரிசுத்த ஆவியானவரே, எல்லாம் உற்சாகமா எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் திட்டமோ நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் திட்டம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. அன்பானவர்களே, எல்லா மக்களும் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறபடி பாடி புகழ்ந்து அவரை மண்டாடணும், ஜெபிக்கணும். தூயாவின் துணை கொண்டு ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவராக ஆசீர்வதிக்கிறார். இப்படிப்பட்ட நிலை எல்லா மக்களிலும் வர வேண்டும் என்று நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாராக. ஆமென். ஆமென்.